வணக்கம். நீங்க எப்பதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு நாட்டோட கலைக்கும் அந்த நாட்டு மக்களோட குணத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமான்னு? அதாவது, ஒரு சிற்பத்தோட நேர்த்திக்கும் ஒரு சமூகத்தோட நேர்மைக்கும் தொடர்பு இருக்க முடியுமா? வாங்க, இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். உண்மையிலேயே சிந்திக்க வைக்கிற ஒரு பார்வையத்தான் நாம இன்னைக்கு அலசப் போறோம். இந்த சிந்தனைகள் எல்லாமே காஞ்சி மகா பெரியவா அவர்களுடைய சொற்பொழிவுகள், போதனைகள், எண்ணங்கள் எல்லாத்தையும் தொகுத்து 7 பாகங்கள வந்திருக்கிற தெய்வத்தின் குரல் அப்படிங்கிற ஒரு ஞான பொக்கிஷத்திலிருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய பார்வையில ஒரு தேசத்தோட கலைக்கும் தர்மத்துக்கும் என்ன ஒரு ஆழமான தொடர்பு இருக்குங்கிறத நாம இன்னைக்கு புரிஞ்சுக்க போறோம். சரி, இந்த பயணத்தை நம்ம ஒரு 5 கட்டமா பார்க்க போறோம். முதல்ல காலப்போக்குல கலையோட அழகு எப்படி மங்கி போச்சுன்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்து அந்த வெளித்தோற்ற சரிவுக்கு பின்னால இருக்கிற உள்சரிவு என்னன்னு ஆராய்வோம். அப்புறமா நம்ம மறந்தே போன ஒரு முக்கியமான பாரம்பரியம் பத்தி தெரிஞ்சுக்குவோம். அந்த பாரம்பரியம் மூலமா இதிகாசங்களோட ஞானம் எப்படி ஒரு சமூகத்தையே வடிவமைச்சதுன்னு பார்ப்போம். கடைசியா இதிலிருந்து நாம எப்படி முன்னோக்கி போகலான்னு சிந்திப்போம். ஓகே, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல பல 100 வருஷங்களா நம்ம கைவினை பொருட்களோட தரத்துல ஏற்பட்டிருக்கிற சரிவை நேரடியாவே பார்க்கலாம். இது வெறும் கருத்து இல்லைங்க, நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கிற ஒரு நிஜம். இப்போ இத கொஞ்சம் பாருங்களேன். எழுத்துல ஏற்பட்டிருக்கிற இந்த வீழ்ச்சி எவ்வளவு தெளிவா தெரியுது. அந்த காலத்து பிராமி எழுத்துக்களை பாருங்க, அச்சடிச்சா மாதிரி முத்து முத்தா, எவ்வளோ ஒரு அழகு, எவ்வளோ ஒரு நேர்த்தி. ஆனா இப்ப சமீபத்துல கிடைச்ச செப்பீடுகளை பாத்தீங்கன்னா எழுத்துக்கள் கரடு முரடா, ஒழுங்கே இல்லாம நிறைய பிழைகளோட இருக்கு. இந்த வெளிப்படையான மாற்றம் நமக்கு என்ன சொல்ல வருது? இதே சரிவை நாம சிற்பக்கலையிலையும் பார்க்க முடியுது. பல்லவர் காலத்து சிலைகள்ல இருந்த அந்த தெய்வீகத்தையும் அந்த சாநித்தியத்தையும் ஒரு நிமிஷம் பாருங்க. அந்த சிலைகளை பார்க்கும்போது ஒரு அருள் நமக்குள்ளே இறங்குற மாதிரி இருக்கும். ஆனா இன்னைக்கு செய்யப்படுற பல சிலைகள்ல அந்த உயிரோட்டமும் அழகும் குறைவா இருக்கிற மாதிரி தோணுது. இதுக்கு காரணம் கைவினைத்திறன் குறைஞ்சது மட்டும்தானா, இல்ல இதுக்கு பின்னால வேற ஏதாச்சும் ஆழமான காரணம் இருக்கா? சரி, இப்ப அடுத்த கட்டத்துக்கு போவோம். கலையில ஏற்பட்ட இந்த வெளிப்படையான சரிவு சமூகத்தோட குணநலன்கள்ல ஏற்பட்ட ஒரு பெரிய உள் மாற்றத்தை எப்படி காட்டுதுன்னு இப்ப பார்க்கலாம். அப்போ நாம கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். இது வெறும் கலை, அழகு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும்தானா? இல்ல இது மனுஷங்களோட குணத்துல ஏற்பட்ட ஒரு பெரிய சரிவோட அறிகுறியா இருக்குமோ? யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 2300 வருஷத்துக்கு முன்னாடி மெகஸ்தனீஸ்னு ஒரு கிரேக்க வரலாற்று ஆசிரியர் இந்தியாவுக்கு வர்றாரு. அவர் இங்க இருக்கிற மக்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு என்ன எழுதுறார் தெரியுமா? இந்த மக்கள் ரொம்ப நேர்மையானவங்க, திருட்டு பொய்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த அளவுக்கு உயர்ந்த குணத்துக்கும் அவங்க செஞ்ச அந்த அழகான கலைக்கும் நிச்சயமா ஒரு தொடர்பு இருந்திருக்கணும் இல்லையா? அப்போ கலையிலயும் சரி குணத்திலயும் சரி இந்த 2 சரிவுக்கும் மையமான காரணம் என்னவா இருக்கும்? அதைத்தான் நாம இப்போ பார்க்க போறோம். இதுதான் இந்த முழு விஷயத்தோட முக்கியமான புள்ளி. அந்த காலத்தோட உன்னதமான நிலையிலிருந்து இன்னைக்கு நாம பார்க்குற இந்த நிலைக்கு வர்றதுக்கு என்னதான் காரணம்? மகாபெரியவா அவர்களுடைய பார்வையில இதுக்கு பதில் நாம தொலைச்சிட்ட ஒரு முக்கியமான பழக்கத்துல இருக்கு. இதுதான் அந்த காரணம். அந்த காலத்துல கோவில்கள்ல எல்லோரும் கேட்கிற மாதிரி மகாபாரதத்தை வாசிக்கிற ஒரு பழக்கம் இருந்துச்சு. அந்த பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போனதுதான் இந்த பெரிய சரிவுக்கு காரணம்னு அவர் சொல்றாரு. கல்வெட்டுகள்ல கூட பாரதம் வாசிக்கிறதுக்காகவே ராஜாக்கள் மானியம் கொடுத்ததா ஆதாரம் இருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த பழக்கமே இல்லாம போயிடுச்சு. சரி, பாரதம் வாசிக்கிறதுல அப்படி என்ன சக்தி இருந்துச்சு? அந்த பழக்கத்தினால சமூகத்துக்கு என்ன கிடைச்சது? வாங்க அடுத்த பகுதிக்கு போய் இத புரிஞ்சுக்கலாம். இது பாருங்க, இதுதான் அந்த பாரம்பரியத்தோட மகத்துவம். தர்மபுத்திரரோட பொறுமை, பீஷ்மரோட சத்தியம் தவறாத குணம், கர்ணனோட கொடைத்தன்மை, ஸ்ரீராமர் வாழ்ந்து காட்டின தர்ம வாழ்க்கை, சீதையோட பதிவிரத குணம்னு ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒரு உயர்ந்த குணத்தோட வாழும் உதாரணமா இருந்தாங்க. இந்த கதைகளை மக்கள் திரும்ப திரும்ப கேட்டதால இந்த நல்ல குணங்கள் எல்லாம் அவங்க மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சு போச்சு. ஆக இது வெறும் பொழுதுபோக்குக்காக கதை கேட்கிற விஷயம் இல்ல. இது ஒரு தொடர்ச்சியான தார்மீக கல்வி மாதிரி. படிச்சவங்க படிக்காதவங்கன்னு எந்த வித்தியாசமும் இல்லாம எல்லாருக்கும் எது சரி எது தப்புன்னு ஒரு வழிகாட்டுதல் தொடர்ந்து கிடைச்சிட்டே இருந்துச்சு. அந்த தார்மீக அடித்தளத்துல இருந்து தான் அன்னைக்கு அந்த நேர்மையும் உயர்ந்த கலைகளும் உருவாச்சு. சரி, எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்ப இதுக்கு தீர்வு என்ன? இழந்த அந்த ஞானத்தோட நாம மறுபடியும் எப்படி இணையிறது? அதுதான் நமக்கான ஒரே வழிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த ஆய்வை நாம முடிப்போம். பலவிதமான குழப்பங்கள் நிறைஞ்ச இந்த உலகத்துல இந்த பழங்கால கதைகள் முன்ன போதைய விட ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. நம்மளோட சத்தியத்தையும் நீதியையும் தர்மத்தையும் சிதைஞ்சு போகாம பாதுகாக்கிற ஒரு கவசமா இது நிச்சயம் இருக்கும். இந்த கேள்வி உங்களுக்கானது. இப்போ நம்மள சுத்தி எத்தனையோ கவனச்சிதறல்கள்,
இந்த நவீன காலத்துல நம்ம தர்மத்தோட ஒளியை அணையாம நாம எப்படி பாதுகாக்கிறது? ஒருவேளை இந்த இதிகாசங்களையும் கதைகளையும் மறுபடியும் நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாத்திக்கிறது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கலாம். என்ன நினைக்கிறீங்க? இந்த விளக்கத்தை இவ்ளோ நேரம் பொறுமையா பார்த்த உங்க எல்லோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. ஞானகோஷ் ஒரு பன்மொழித்தளம். எங்களுடைய நோக்கம் சனாதன தர்மத்தோட காலத்தால் அழியாத பொக்கிஷங்களை உங்களுக்கு ரொம்ப எளிமையா தெளிவா கொண்டு வந்து சேர்க்கிறது தான். இங்கே ஆங்கிலம், ஹிந்தி, மராத்தி, தமிழ், பெங்காலின்னு பல மொழிகள்ல ஆன்மீக ஞானத்தை நாங்க பகிர்ந்துக்கிறோம். இன்னும் நிறைய மொழிகள்ல கொண்டு வரதுக்கான முயற்சியிலையும் இருக்கோம். எங்க சேனல்ல ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை, மகாபாரதம், லலிதா சஹஸ்ரநாமம், தெய்வத்தின் குரல், மகாராஷ்டிரா மற்றும் வங்காளத்து மகான்களோட வாழ்க்கை, ஆதிசங்கரோட தெய்வீக வரலாறுன்னு பல தலைப்புகள்ல தினமும் பதிவுகளை நீங்க பார்க்கலாம். இது எல்லாமே பல மொழிகள்ல உங்களுக்கு கிடைக்கும். எங்களோட இந்த முயற்சி உங்களுக்கு பயனுள்ளதா தோணுச்சுன்னா மறக்காம ஞானகோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல இந்த தெய்வீக ஞானத்தை லைக் பண்ணி உங்க குடும்பத்தினர், நண்பர்கள், உங்க சமூகத்தில் இருக்கிற மத்தவங்களோடையும் பகிர்ந்துக்கோங்க. வாங்க, சனாதன தர்மத்தோட இந்த ஒளிய நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பிரகாசமா ஒளிரச் செய்வோம். நன்றி.